ஹாய் மக்களை, வெல்கம் டு கேஎஸ்எம் ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி ரெண்டு சூப்பரான வீடுங்க. ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷனும் சூப்பரா இருக்குங்க. நாம போடுற வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே சார் கொஞ்சம் நியர்பைல சொல்லுங்க, எங்களுக்கு பட்ஜெட்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது சார், எங்களுக்கு கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல சொல்லுங்க சார், பஸ் ஸ்டாண்ட் விட்டு இறங்கினா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கணும், இல்ல எங்களுக்கு ஷேர் ஆட்டோ விட்டு இறங்கினாலும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கணும்னு கேட்கறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்பவே சூட்டபிளான ப்ராப்பர்ட்டி. மக்கள், இந்த ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் அருமையான லொக்கேஷனுங்க. ப்ராப்பர்ட்டி லொக்கேட் இருக்கிறது நம்ம கூடுவாஞ்சேரிங்க. கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் என்ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து மாடம்பாக்கம் சைடு வந்தீங்கன்னா மாடம்பாக்கம் ஜங்ஷன்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆயிடலாம். மக்களே, இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் ஐகானை டேப் பண்ணிக்கங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 945 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. பில்டப் வந்து 1600 ஸ்கொயர் ஃபீட்ல பண்ணியிருக்காங்க. பிரம்மாண்டமா இருக்குங்க வீடு உள்ள பார்க்கறதுக்கு. வீட்டோட எலிவேஷன் நீங்க வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி லேண்டும் சரி, வாசப்படியும் உங்களுக்கு நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரிங்க. வீட்டுக்குள்ள வந்த உடனே செம்ம ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங்க. தாராளமா ஒரு எர்டிகா கார் உள்ள நிக்கிற அளவுக்கு பார்க்கிங் வசதி இருக்கு. மக்களே, பார்க்கிங்ல பாருங்க, உங்களுக்கு வால் டைல்ஸ் ரூஃப் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க எல் ஷேப்ல. வீடை சுத்தியே நல்ல செட் பேக் இருக்குங்க. ரைட் சைடுல உங்களுக்கு ஒரு பைக் நிக்கிற அளவுக்கு பார்க்கிங் வசதியும் இருக்கு. அதே மாதிரி ரைட் சைடு வீடை சுத்தியே வரலாம். நல்ல செட்பேக் ஏரியா, சுத்தியே உங்களுக்கு ஒரு 2 அடி கேப் கொடுத்துருக்காங்க. மக்களே, இப்ப நீங்க பார்த்தது ரைட் சைடுல இருக்க செட்பேக். அப்படியே இந்த பக்கம் லெஃப்ட்ல டிராவல் பண்ணீங்கன்னா லெஃப்ட் சைட்லயும் உங்களுக்கு செட்பேக் இருக்குங்க. இப்பெல்லாம் வீடு கட்டுறவங்க செட்பேக் இல்லாமையே பக்கத்து வீடு ஒட்டி கட்டிடுறாங்க. பட் இந்த பில்டரை பொறுத்த வரைக்கும் வீடை சுத்தி கரெக்டா செட்பேக் விட்டு காம்பவுண்ட் வால் போட்டு கட்டி கொடுத்துருக்காரு. அந்த வகையில சூப்பரான விஷயம். மக்களே, உங்களுக்கு வாசப்படியில பாத்தீங்கன்னா சேஃப்டிக்கு கிரில் கேட் ப்ரொவைட் பண்ணிருக்காரு. வீட்டோட மெயின் டோரோட ஃபேசிங் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நார்த் ஃபேசிங், வடக்கு பார்த்த வீடு. மேக்சிமம் நிறைய கஸ்டமர் நார்த் ஃபேசிங் ப்ரிஃபர் பண்ணி கேக்குறீங்க. வீட்டோட மெயின் டோர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ குட்ல தாங்க பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டோம். வீட்டுக்குள்ள வந்த உடனே பாருங்க, அந்த சூப்பர் சைஸ்ல ஹால, செம்ம ஸ்பேஷியஸான ஹாலுங்க. நீங்க ஒரு டிவி யூனிட் செட் பண்ணி ரைட் ஹேண்ட் சைட்ல நீங்க சோஃபா யூனிட்லாம் போட்டா கூட வீட்டுல ஸ்பேஸ் நிறையவே இருக்குங்க. மேல ஸ்பாட் லைட்லாம் கொடுத்து வீடு பார்க்கறதுக்கு சும்மா அமக்கலமா இருக்குங்க. படிக்கட்டு கீழே உங்களுக்கு டிவி யூனிட்டுக்கான ஸ்பேஸுங்க. அதே மாதிரி கார்னர்ல கரெக்டா உங்களுக்கு இன்வெர்டருக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. கபோர்டு ஒர்க்லாம் நீங்க பண்ணீங்கன்னா சும்மா சூப்பரா பண்ணலாங்க இந்த வீடை பொறுத்த வரைக்கும். இந்த வீட்டுல இன்னொரு ஹைலைட்னு பாத்தீங்கன்னா கிச்சன்லயே உங்களுக்கு டைனிங் ஸ்பேஸ் இருக்குங்க. டைனிங் ஸ்பேஸ்னா சாதாரண சின்ன ஸ்பேஸ் கிடையாதுங்க. ஒரு 6 சீட்டர் வச்ச டைனிங் டேபிள் போட்டு நீங்க யூஸ் பண்ற அளவுக்கு நல்ல தாராளமாவே இருக்குங்க ஸ்பேஸ். கிச்சனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல் ஷேப்ல சூப்பரா கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ்லாம் மேல வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஷெல்ஃப், லாஃப்ட் இதெல்லாம் டிஃபால்ட்டா கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்ல சிங்க், கிரானைட்ல ஸ்லாப் இதெல்லாம் சூப்பரா குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க. மெயினா இந்த வீட்டோட டைல் செலக்ஷனும் சரி, பெயிண்டிங்கும் சரிங்க, சூப்பரா இருக்கு. நல்ல குவாலிட்டியாவே பண்ணிருக்காரு. டைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பக்கா குவாலிட்டிங்க. பாத்ரூம் ஃபிட்டிங் டைல்ஸா இருக்கட்டும், ஃப்ளோர்ல போட்டிருக்க டைல்ஸா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருக்குங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க காமன் பாத்ரூம்ங்க. 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ், ப்ராப்பர் வென்டிலேஷனோட கொடுத்துருக்காரு. இந்தியன் ஸ்டைல்ல இந்த பாத்ரூம் வந்துடும். பாத்ரூம்க்கு வெளியவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷனும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. மக்களே, இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. பெட்ரூம்க்கு செலக்ட் பண்ணிருக்க டோர் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்பவே நீட்டா இருக்கு. இந்த பெட்ரூம்க்கு தேவையான அளவுக்கு ஷெல்ஃப், லாஃப்ட் இதெல்லாம் டிஃபால்ட்டா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஏசி பிளக் பாயிண்ட், ப்ராப்பரா வென்டிலேஷனுக்கு விண்டோ இதெல்லாம் கரெக்டா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த கீழே இருக்க பெட்ரூமும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, நல்ல சைஸுங்க. இந்த வீட்டோட ஃப்ளோர் பிளானை பார்க்கணும்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டீடைலா வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றேன். மக்களே, கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டோம். வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் பார்க்கலாம். படிக்கட் ஃபுல்லாவே கிரானைட் ஸ்டெப் தான் கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்ல ஹேண்ட் ரைல் வந்துரும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்த உடனே பாருங்க, அந்த சூப்பர் சைஸ் லாபி, மேல ஒரு மினி சைஸ் ஹால்னே சொல்லாங்க. நல்ல ஸ்பேஷியஸான ஹால். மக்களே, உங்களுக்கு ஒரு சில பில்டர் தான் இந்த மாதிரி பிளான் பண்ணி கட்டுவாங்க. ஏன்னா மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு லாபி இருந்தா தான் பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்றது. உங்களுக்கு லாபிலேயே வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷனும் கரெக்டா கொடுத்துருக்காங்க. ஸ்பாட் லைட்லாம் சூப்பரா கொடுத்துருக்காங்க. நம்ம மேல வந்தது அந்த வழிதான். வந்த உடனே லெஃப்ட்ல ஒரு பெட்ரூம், இது ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க பெட்ரூமுங்க. இப்போ நம்ம கீழே இருந்து மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்த உடனே லெஃப்ட்ல இருக்க இந்த பெட்ரூம் பார்த்துடலாம் வாங்க. இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே சொல்றேங்க, நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம். உங்களுக்கு 15க்கு 13ன்ற சைஸ்ல இந்த பெட்ரூமோட சைஸுங்க. இந்த பெட்ரூமுக்கு ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நல்ல வெளிச்சமா காத்தோட்டமா இருக்கு. தேவையான அளவுக்கு ஷெல்ஃப், லாஃப்ட், ஏசி பிளக் பாயிண்ட் இதெல்லாம் டிஃபால்ட்டா வந்துடும். மக்களே, உங்களுக்கு இந்த பெட்ரூமுக்கு அட்டாச்சு பாத்ரூமோட வந்துருங்க. இந்த பெட்ரூம் உள்ளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு
வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கரெக்டான இடத்துல கொடுத்துருக்காங்க. அந்த டோருக்கு பின்னாடி இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்சு பாத்ரூம் தாங்க. 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ், ப்ராப்பர் வென்டிலேஷனோட இருக்கு. ஹீட்டர், பிளக் பாயிண்ட் இதெல்லாம் டிஃபால்ட்டா வந்துரும் உங்களுக்கு. வெஸ்டர்ன் ஸ்டைல்ல இந்த பாத்ரூம் வந்துருங்க. வாஷ் பேஷனும் இந்த லெஃப்ட்ல ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இந்த பெட்ரூமோட ரோட் சைடு பார்த்த மாதிரி பால்கனி தாங்க. எனக்கு பர்சனலா இந்த பால்கனி ரொம்பவே பிடிச்சிருக்கு மக்களே. சூப்பரா இருக்குங்க பால்கனி சைஸ். மக்களே, கூடுவாஞ்சேரி வெஸ்ட் சரௌண்டிங்ல எவ்வளவு டெவலப் ஆயிட்டு இருக்கு நீங்களே பார்க்கலாம். இந்த ஏரியால பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாட்டர் லாகிங் இஷ்யூ அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாதுங்க. தாராளமா வெஸ்ட் சைட்ல நீங்க வீடு வாங்கலாம். மெயினான இடத்துல இந்த வீடு இருக்குங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தேர்ட் பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம்னே சொல்லலாம். ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நல்ல வெளிச்சமாவும் காத்தோட்டமாவும் இருக்கு. அதே மாதிரி தேவையான அளவுக்கு ஷெல்ஃப், லாஃப்ட் இதெல்லாம் எல்லா பெட்ரூமுக்குமே கரெக்டா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கும் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வந்துரும். அதையும் நம்ம வீடியோல கவர் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்க. இந்த டோருக்கு பேக் சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷன் கரெக்டா அந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த வாஷ் பேஷனுக்கு மேலேயும் டைல்ஸ் கொடுத்துருக்காரு பாருங்க. சூப்பரா பார்த்து கரெக்டா கட்டியிருக்காரு இந்த பில்டரை பொறுத்த வரைக்கும். இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்சு பாத்ரூம் வெஸ்டர்ன் ஸ்டைல்ல வந்துரும். 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ், ப்ராப்பர் வென்டிலேஷன், ஹீட்டர், பிளக் பாயிண்ட் இதெல்லாம் டிஃபால்ட்டா கரெக்டா கொடுத்துருக்காங்க. மெயினா இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் எல்லாமே பிராண்டட் தாங்க. தாராளமா நம்பி வாங்கலாம். இவ்வளோ சூப்பரான வீடு எவ்வளோ பிரைஸ் தானே கேட்குறீங்க? 81 லட்சங்க. 81 lakhs ஸ்லைட்லி நெகோஷியபிள் பிரைஸ் தான். ப்ராப்பர்ட்டியோட லொகேஷன் சூப்பரான லொகேஷன் மக்களே. கூடுவாஞ்சேரி மாடம்பாக்கம் ஜங்ஷன்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸுங்க. ஏன்னா நியர்பைலேயே உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜ் இதெல்லாம் கவலையே கிடையாது. நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ, மெடிக்கல் ஷாப் எதுக்கு போனாலும் இங்க இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே போயிடலாம் மக்களே. இப்போ நம்ம மேலே டெரேஸ் வந்துட்டோம். டெரேஸ் வந்தோடனே பாருங்க கூலிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் கை காமிச்சிருக்கேன் இல்லைங்களா? வேணும்னா ஒரு கெஸ்ட் ரூம் சூப்பராக அங்கே கட்டிக்கலாம். ரைட் சைடில் இருக்க இந்த இடத்த நீங்க டெரேஸா யூஸ் பண்ணிக்கலாம். ஹெட்ரூமுங்க. ஹெட்ரூமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்டெக்ஸ்ல வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. 1000 லிட்டர் கெப்பாசிட்டியில் அந்த டேங்க் வந்துடும் மக்களே. உங்களுக்கு மேலே டெரேஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பேஷியஸான இதுங்க. அதே மாதிரி மேலே போட்டிருக்க அந்த சேஃப்டி கிரில் கேட் பாருங்க. அதுக்கும் ஷீட் வச்சு ஃபுல்லாக ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. மழை வந்தாலும் சாரல் உள்ள வராத அளவுக்கு ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் மக்களே. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பார்க்கறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்த லாபி, இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஹால். எல்லாத்துக்குமே ஸ்பாட் லைட்லாம் கொடுத்து சூப்பராக இருக்குது இந்த வீடு பார்க்கறதுக்கே. மிஸ் பண்ணிடாதீங்க. பட்ஜெட்லாம் ஒரு பெரிய மேட்ரே இல்லைனா இந்த ப்ராப்பர்ட்டியை தாராளமாக சூஸ் பண்ணலாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி டேரெக்டாக வந்து சைட் விசிட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்தடுத்து நம்ம சேனலில் நிறைய வீட்டோட வீடியோ வர வேண்டியது இருக்குங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. Until then, bye from KSM Properties, Chennai.